அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். நம்மளால என்ன செய்ய முடியும்? இந்த கல்கத்தா இஷ்யூவுக்கு நீங்க பேசலாம், நாங்க கேட்கலாம். வேற நம்மளால என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறத உடைச்சு நம்மளால ஏதாவது ஒன்று செய்ய முடியும். உன்னை போல் ஒரு பெண்ணாக படைச்சு இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்துச்சேன், நீ வாழ்ற நாட்டில் நீ என்ன பண்ணுன்னு அல்லாஹ் கேட்டால் நம்ம சொல்றதுக்குன்னு இன்னைக்கு ஒரு பதிலை தயார் பண்ணி வச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நான் கூட்டத்துக்கு போனேன், இன்ன காரணத்துக்காக அப்படின்ற கூட்டத்தில் நான் பங்கெடுத்தேன். இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக மதிய தூக்கத்தை ஒரு நாள் விட்டு கொடுத்தேன். நிச்சயமாக இது ஒரு காரணம் தான். ஒன்றும் செய்யலைன்னு தலைகுனிஞ்சு நிற்காம சொல்றதுக்கு ஒரு விஷயத்தையாவது நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்ல. நான் சுஜூதில் அழுது உங்ககிட்ட தானே கேட்டேன், பெண் பிள்ளைகளை பாதுகாத்து தந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாங்கள்லாம் கண்ணீர் சிந்துறது உனக்கு கண்ணில் தெரியலையா அப்படின்னு உங்ககிட்ட தானே சுஜூதில் அழுது கேட்டேன். சொல்றதுக்கு ஒரு பதிலையாவது நாம் தயார் செஞ்சு வைக்கணும். நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 13 பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு ரிப்போர்ட். ஒவ்வொரு நாளைக்கும் 90 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு ரிப்போர்ட். நம்ம வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கு. முன்னாடியெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு தான் அபியூஸ் நடந்துச்சு, இப்போ ஆண் பிள்ளைகளுக்கும் நடக்குது, ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. ஸ்கூலில் ஒரு பியூனை, ஒரு கிளார்க்கை, ஒரு வேன் டிரைவரை, ஒரு பஸ் டிரைவரை நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னா எங்கிட்ட அவ்வளோ கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, எங்கெங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆம்பளை பிள்ளைங்க, எல்கேஜி யூகேஜி பசங்க. இப்படி இருக்கிற விஷயத்துல நம்ம வீட்டுக்கு வரல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிற வரைக்கும் எதுவுமே சரியாக போறதில்லை. யாராவது ஒரு நீதித்துறை, யாராவது ஒரு சட்டத்துறை, யாராவது ஒரு காவல்துறை, இல்லை வேற ஏதாவது ஒரு அரசு துறை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாத்துருவாங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. உலகத்துல இப்படி இருக்கும்போது, இதை எதையுமே மாத்துறதுக்கு நமக்கு வழி இல்லாம இருக்கும்போது, நீங்க எதை நம்பி படிக்கிற வயசுல படிப்பை விட்டுட்டு ஒருத்தனை லவ் பண்றீங்க? அப்புறம் உடலை, உணர்வை எல்லாத்தையும் இழந்ததற்கு பிறகு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. முன்கூட்டியே அம்மாமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. வீட்டு கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க, உங்க உடம்புல இருக்க கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க, கை கால் வலிக்கிறது சொல்லிக் கொடுங்க, உங்க இடுப்பு வலியை சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளுடைய வலிமை என்ன, அந்த தீவிரம் என்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. பிள்ளைகள் ஒரு பொருளை கேட்டா உடனே வாங்கி தந்துடாதீங்க. எனக்கு தான் இது கிடைக்கல, என் பிள்ளைக்காவது இது கிடைக்கணும், வாங்கி தராதீங்க. 10 பொருள் கேட்டா ஒரு பொருளை 2 மாசம் கழிச்சு வாங்கி கொடுங்க. படிப்பு அல்லாத விஷயங்களுக்கு இருக்க விஷயத்த சொல்றேன். பிள்ளைகளுக்கு தெரியணும்ல தன்னுடைய தாயின் வழி என்ன, அவளுடைய ரணம் என்ன, அவள் சூழல் என்ன, அவளுடைய மனம் என்ன, அவள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாள், எதற்காக இத்தனை வழியை தாங்குகிறாள். இதை உணர முடியாத பிள்ளை நாளைக்கு வீட்டுக்கு என்ன செய்வாள், நாளைக்கு நாட்டுக்கு என்ன செய்வாள், அவளுக்கு என்ன செய்து கொள்வாள், அவள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாள். சுமந்து பெற்றெடுத்த தாயுடைய வழியே தெரியாத பிள்ளை தாய் நாட்டுக்கு என்ன செய்வாள்? இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு மிக கடுமையாக சொல்லிக் கொடுங்க உங்களோட வழி என்ன, உங்க வீட்டு சூழ்நிலை, உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன. யாரும் கோடீஸ்வரங்களா நம்ம இருப்போம்னு எனக்கு தோணலை. காசு வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி, இந்த பிள்ளை இன்னைக்கு செலவு காசு கேட்குது, ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து விடுவோம், அப்படியாவது செலவாகட்டும். என்ன செய்யறதுனே தெரியாம பணம் அப்படியே கிடக்கு. திடீர்னு ரூபா நோட்டு வேற செல்லாதுன்னு சொல்ற நாட்டில் வாழ்றோம். சாமான் டெய்லி 2 லட்ச ரூபா செலவு கொடுப்போம். அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? அப்படி யாரும் இல்லை. ஏதோ கடினப்பட்டு ஓட்டி கொண்டிருக்கோம். பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை எப்படி கண்ணியமா பார்க்கறதுங்கிறத ஆண் பிள்ளைகளுக்கு தயவுசெய்து சொல்லிக் கொடுக்கும். அம்மா யாரு? ஒரு பெண் தானே, அம்மாவோட வயிற்றுல இருந்தானே வந்த, அம்மா தானே உனக்கு ஃபீட் பண்ணேன், தாய்ப்பால் கொடுத்தேன், அப்படிதானே நீ வளர்ந்து வந்த. இன்னைக்கு என்ன தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா நீ பெரிய சவுடால் பேசிட்டு திரியிற, இங்கே வா கால் வலிக்குது, முதல் கால் பிடிச்சுடு அப்படின்னு உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து, நீ காலை வந்து வயிற்றுல எட்டி உதைக்கும் போது எனக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா? வயிற்றுல இருந்து வெளியே வரணும். நீ உன் தலை தான் முதல்ல வெளியே வரணும். கால் வெளியே வந்துச்சுன்னா பிள்ளையை காப்பாற்ற முடியாது. ஒரு யூட்டர்ன் அடிச்சு தலை கீழே திரும்பி வரணும். அந்த சமயம் எப்படி வலிக்கும் தெரியுமா அம்மாவுக்கு? அப்படி காலை வச்சு எட்டி உதைச்சிட்டு தான் வெளியே வருவேன். அவ்வளோ வலிச்சது எனக்கு. ஒரு அறிவியலறிஞர் சொல்றாரு, கண்டுவிட முடிகிற இடத்துல பின்னாடி ஒரு ஆணியை வச்சு சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி வலிச்சிருக்கும் பிரசவ நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு. அவ்வளோ வலிலாம் தாங்கி தாண்டா பெற்றேன். அதனால தான் இப்போ கால் வலிக்குது, உட்காந்து கால் பிடிச்சி விடுது. இதை 15 வயசுல சொன்னா
10 வயசுல சொல்லணும். 10 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் நீங்கள் உங்களோட உடல் கஷ்டங்களை, உங்கள் உளவியல் ரீதியான சிக்கல்களை, உங்கள் வீட்டு சூழல்களை ஒரு ஆம்பளை பிள்ளைக்கோ பொம்பளை பிள்ளைக்கோ சொல்லி கொடுத்து வளர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர்கள் தான். அது பிறகு அந்த 15லேருந்து 20 வயசு வரைக்கும் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒழுங்காக நடக்குதா நீங்கள் ஃபாலோ மட்டும் தான் பண்ண முடியும். அது பிறகு உங்களால் பிள்ளையை வளர்க்க முடியாது. நீங்கள் 10 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள நெறிப்படுத்தி வளர்த்தா தான் உண்டு. ஒருவேளை இன்றைக்கு 10லேருந்து 15 வயசுக்குள்ள ஒரு பிள்ளையை நீங்கள் நெறிப்படுத்தி ஆம்பளை பிள்ளையை வளர்த்து சமூகத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை நாளைக்கு பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஆண் பிள்ளையாக வரும். இது யார் கையில் இருக்கு? தாய் கையில் இருக்கு. அப்போ காவல்துறையோ நீதித்துறையோ அரசு துறையோ செய்ய முடியாத ஒன்றை யாரால செய்ய முடியும்? ஒரு தாயினால தான் செய்யும். அந்த பெரிய பொறுப்பு தாய்க்கு இருக்கு. அப்ப நான் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும்? நான் பொய் சொல்லக்கூடாது, நான் புறம் பேசக்கூடாது, நான் அவதூறு பேசக்கூடாது, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, மாநிலத்தை பேணி பாதுகாத்துக்கணும், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், பேராசைப்படக்கூடாது, நிறைய தான தர்மங்கள் செய்யணும், எளிமையா வாழ பழகிக்கணும், சிம்பிளா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறது. இப்படி சில பேர் இருக்கு, நான் பார்க்குறேன். வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருப்பார், அவர் தான் வெளிநாட்டில் இருக்காருல்ல, வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சா போதும். இப்படி சில நாட்களை பார்க்குறேன் நான். சுத்தம் என்பது ஈமானின் பாதி. தினமும் குளிக்கணும், 5 தடவை, எத்தனை தடவை தேவையோ அத்தனை தடவை ஒழுவுல இருக்கணும் அப்படிங்கிறது. சைத்தானை விட்டு பாதுகாப்பது ஒழு. நம்ம தொழுகைக்காக தொழுகிறதுக்காக ஒரு தண்ணியில் நினைச்சு வரது. சைத்தானிடமிருந்து மிகப்பெரிய பாதுகாப்பு. சைத்தான் இப்லீஸ் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட அவங்க தான் இவ்வளோ வேலை செய்யறது. நான் போய் தண்ணியில என் கை கால நினைச்சு அல்லா என்னை பாதுகாக்கிறேன்னு கேட்கும்போது அந்த நெருப்பினுடைய சைத்தானுடைய வேலையிலிருந்து நாம் விலகுகிறோம். நெருப்புல கொண்டு போய் தண்ணி ஊத்துனா அதுவும் துவாவோட அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இந்த ஒழு என்பது. அப்ப சுத்தம் என்பது ஈமானில் பாதி. சுத்தமா இருக்கணும், விபச்சாரம் செய்யக்கூடாது, வழிகேட்டுக்கு போகக்கூடாது, கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கும் போது இங்க பேக் பேலன்ஸை எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, நிறைய தான தர்மங்கள் செய்யணும். இப்படிப்பட்ட அம்மாவாக இருந்து ரசூலுல்லாஹ்வோட வரலாற்றை, சஹாபாக்களோட வரலாற்றை, சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். எத்தனை வயசுல இருந்து? 10 வயசுல இருந்து, முடிஞ்சா சோறுட்டும் போதுல இருந்து. அப்படிப்பட்ட அம்மாவாக நாம் இருக்கிறோமா? கிராஸ் செக் பண்ணுங்க. நம்மகிட்ட என்ன பலவீனங்கள் இருக்கு? கிராஸ் செக் பண்ணுங்க. நம்ம கிட்ட இந்த குவாலிட்டிலாம் இருக்குன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம ஏற்றி வைக்கலாம். நிச்சயமா நம்ம ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வேலையை நம்மால் செய்ய முடியும். கிராஸ் செக் பண்ணுங்க. பொய், புறம், அவதூறு, கொலை, கொள்ளை, அமானிதம், கொடுத்த வாக்கு, விபச்சாரம், வழிகேடு, பேராசை, நிறைய ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லி ஃபோனு, நிறைய நகை, எதுல பலவீனப்பட்டு கிடக்கும்? நிறைய அல்லாஹ்வை நெருங்க வேண்டிய நேரத்துல நிறைய பொருட்கள் வாங்குறதுல நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தினுடைய வியாபாரங்கள் பெண்களை மையப்படுத்தியே இருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தோட வியாபாரம். ஆம்பளைக்கு ஏன் லிப்ஸ்டிக் தயாரிக்கல? நமக்கும் உதடு இருக்கு, அவனுக்கும் உதடு இருக்கு. ஆம்பளைக்கு யாராவது லிப்ஸ்டிக் தயாரிச்சிருக்கானா? இல்லையே. தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் ஏன் ஆம்பளைக்கு தயாரிக்கல? நமக்கும் தொப்புள் இருக்கு, அவனுக்கும் தொப்புள் இருக்கு. ஏன் தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பெண் பிள்ளைகளுக்கு தயாரிக்கிறாங்க, ஆண் பிள்ளைகளுக்கு தொப்புள் தெரிகிற மாதிரி, இடுப்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் வந்து ஆண்களுக்கு தயாரிக்கிறது? நமக்கும் கால் இருக்கு, அவங்களுக்கும் கால் இருக்கு. ஏன் நமக்கு லெகின்ஸ், அவங்களுக்கு லெகின்ஸ் இல்லை? ஏன்? அவங்க போடுற சட்டையை ஆண்கள் லூஸா தான் போடுறாங்க, ஆண்கள் போடுற பேண்ட் ஆண்கள் லூஸா தான் போடுறாங்க, ஆண்கள் போடுற கையிலே இருக்கிறதுலே காத்தோட்டமான அருமையான உடை அவங்க எல்லாத்தையுமே லூஸா தான் போடுறாங்க. நமக்கு மட்டும் எதுக்கு டைட்டான பிளவுஸ், டைட்டான பேண்ட், டைட்டான லெகின்ஸ்? எதுக்கு எதுக்கு டைட்டான பிளவுஸ் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? உன்னுடைய உடல் அமைப்பு, அதோட ஷேப் எல்லாம் அப்படியே அழகா தெரியும். யாருக்கு தெரியும்? எதுக்கு டைட்டான லெகின்ஸ்? உன்னுடைய கால் அமைப்பு இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே வெளியே தெரியும். யாருக்கு தெரியும்? ஏன் அவன் தயாரிக்கிறான்? தயாரிக்கிறவன் அப்படி தயாரிக்கிறான்.
எத்தனை பேர் நம்ம லெகின்ஸ் யூஸ் பண்ணுறோம்? லெகின்ஸை போட்டுட்டு ஃபர்தாவை போட்டு எவ்வளோ பேர் வரணும்? டைட்டான உடையை அணிகிற போது அது கேன்சருக்கு வழிவகுக்கும். அது ஒரு அறிவியல். யாராக இருந்தாலும் சரி, ஆம்பளை பொம்பளை யாராக இருந்தாலும் டைட்டாக ட்ரெஸ் போட்டால் சிக்கல் தான். ஆனால் பெண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படியான உடைகள்? ஒரு வயசு பையனுக்கு கடையில் போய் ட்ரெஸ் எடுக்க போகும்போது பேண்ட்டு சட்டை. ஏன்னா ஒரு வயசு பொம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் ட்ரெஸ் என்னம்மா மிடியெல்லாம் ஒரு வயசு பிள்ளை தர மாட்டாங்க. மேக்சிமம் என்ன தருவாங்க? கவுன். எந்த கவுனாவது கால் வரைக்கும் இருக்குமா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் வேணா திருப்பூர் இருக்க கடைக்கு போய் வாங்குங்க, இந்த வயசு பிள்ளைக்கு கவுன் கொடுங்கன்னு. அந்த வயசு பிள்ளைக்கு வாங்குற கவுன் கால் வரைக்கும் இருக்கான்னு பாருங்க. முட்டி வரைக்கும் தான் இருக்கும். முட்டியிலிருந்து கால் வரைக்கும் வெளியே தெரியணும். இதில் இங்கே ஒரு ஸ்டாக் போட்டு இது வரைக்கும் ஃப்ரில் வச்சு கழுத்து முதுகெல்லாம் எவ்வளோ தெரியணுமோ அது ஒரு மாடல். எத்தனை வயசு பிள்ளைக்கு? ஒரு வயசு பிள்ளைக்கே ட்ரெஸ் அப்படித்தான். வெளிநாட்டில் அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஆம்பளை கோட்டு சூட்டு டை ஷூ இல்லாமல் போக மாட்டான். பர்ஃபெக்டாக அவனுடைய முகத்தை தவிர எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் தான் பேருலாம் ஹிஜாப்ல இருக்கான். பொம்பளை வருவா ஃபங்க்ஷனுக்கு, எப்படி சகலமும் தெரியும் அவனுக்கு. சகலமும் தெரியும். முட்டி வரைக்கும் தான் போட்டிருப்பான். டைட்டாக ஒரு டிஷர்ட்டையோ ஒரு பனியனையோ மாட்டி போட்டு அதுலேயும் ஒரு ஸ்டாப் இருக்கும். அவ்வளோதான். அவளுக்கு எல்லாம் தெரியும். அப்படி போனால் தான் மாடர்ன். எங்கே? அமெரிக்காவில். ஏன் ஆம்பளை அப்படி வரலாமே? அவனுக்கு உள்ள ஒரு சட்டை போட்டு வெளியே ஒரு கோட்டு போட்டு பேண்ட்டு போட்டு பெல்ட்டு போட்டு இங்கே வரைக்கும் பட்டன் போட்டு. ஏன் ஆம்பளை அப்படி வர்றான்? அது கண்ணியம். ஏன் எல்லாத்தையும் திறந்து போட்டு பொம்பளை வர்றான்? அதுதான் நாகரிகம், அறிவாற்றலின் அடையாளம் அப்படின்னு சொல்லிடுவான். தயாரிக்கிறவன் ஏன் அப்படி தயாரிக்கிறான்? ஏன் கண்ணுக்கு நீ குளிர்ச்சியா தெரியும், நீ என்ன எல்லாத்தையும் மூடிட்டு வர, நீ என்னோட அடிமை இல்லை, நீ என்னுடைய அடிமை. நான் உன்னை பார்க்குறேன், என் கண்ணுக்கு நீ குளிர்ச்சியா தெரியாம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆதிக்க மனப்பான்மையினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் டைட்டா ட்ரெஸ்ஸு, குறைச்சலா ட்ரெஸ் தயாரிக்கிறது பெண்கள். இது உலக வியாபாரத்தின் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இதை செய்யாதீங்கன்னு பேசும்போது நம்மளை பார்த்து சொல்றாங்க பிற்போக்காளர்கள், அடிப்படைவாதிகள், எங்களை பின்னாடி இழுத்துக்கிட்டு போறீங்க, நாங்களே இப்போதான் படிச்சு முன்னாடி வரோம், உங்க படிப்பும் உங்க அறிவும் உங்க மார்க்கும் உங்க சர்டிபிகேட்டும் என்ன கூந்தலுக்கு சமம், நீங்க பேண்டதெல்லாம் இல்லைன்னா ஒரு பைசா பிரோஜனம் உண்டா இருக்காது. என்னுடைய உடல் காட்சி பொருள் கிடையாது. இந்த உலகம் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்றத மாடர்ன் சொல்லி தருது, ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றத மாடர்ன் சொல்லி தருது, மேக்கப் பண்ணிக்கிறத மாடர்ன் சொல்லி தருது, லிப்ஸ்டிக் போடுறத மாடர்ன் சொல்லி தருது, என்னிடத்தையோ கொண்டு போய் முகத்துல அப்புறத மாடர்ன் சொல்லி தருது, குறைச்சலா ட்ரெஸ் போடுறத மாடர்ன் சொல்லி தருது, எவ்வளவோ மாடர்ன் சொல்லி தருது. என்னுடைய உடல் காட்சி பொருள் இல்லைன்னு சொல்றதுதான் உண்மையான நாகரிகம். அப்படி ட்ரெஸ்ஸை குறைச்சி போடுறதும் மேக்கப் பண்றதும் தான் நாகரிகத்தின் அடையாளம். அப்படின்னா இருக்கிறதுலே நாகரிகமானது எது தெரியுமா? சாக்கடையில புரள்ற பண்ணிங்க தான். அவருங்கள ஏன் அதுதான் தன்னோட ஸ்கின்னுக்கு கோட்டிங் கொடுக்குது. சாக்கடைக்குள்ள போய் விழுது கருப்பு கலர் கோட்டிங் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த விலங்குக்கு இறைவன் வியர்வை சுரப்பிகளையே படைக்கல. வியர்வை வழியாகத்தான் உடம்புல இருந்து கழிவு நீர் வெளியேறும். உடம்புல இருந்து கழிவு நீர் வெளியேறினா தான் உடம்போட சூடு குறையும், இல்லைன்னா மண்டை வெடிச்சிடும். அதனால என்ன செய்யுது? போய் தண்ணி எங்க கிடைக்குதோ அங்க போய் உருளுது. தண்ணி உடனே காஞ்சிடும். அதனால சேறு எங்க இருக்கோ அங்க போய் உருண்டுட்டு வருது. அது ஒரு மணி நேரம் தாக்கு பிடிக்கும். அந்த சீனஸ், அந்த சேரு, அது சாக்கடை. அதனாலதான் பஞ்சு கூட்டங்கள்லாம் சாக்கடையில புரண்டுட்டு வருது. அது மாதிரி நம்மளும் நம்மளோட ஸ்கின்னை மேக்கப்களை போட்டு புரட்டிட்டு வருது. ஏன்? ட்ரெஸ்ஸை கம்மியா போடுறது தான் நாகரிகத்தின் அடையாளம்னா ஆடு மாடு எருமை நாய் இதுகள்லாம் தான் பெரிய அளவுல நாகரிகத்தினுடைய முதல் நிலையில இருக்காங்க. ஏன்? ட்ரெஸ்ஸே போடுறதுல இல்லை, அவங்கதான் நம்பர் 1. அவங்க எந்நேரமும் நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படித்தானே? ஒரு மட கூட்டம் ஃபர்தாவை போடக்கூடிய ஹிஜாபை போடக்கூடிய கூட்டத்தை பார்த்து உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு நாகரிகமே கிடையாது, நீங்களாம் இப்படி அடிமையா கிடக்குறீங்கன்னு சொல்லி கொடுக்கிறது. அப்படியா? இந்த நாட்டின் முதல் பெண்ணாசிரியர் சாவித்ரிபாய் பூலே. அப்பெல்லாம் பெண்களுக்கு பள்ளிக்கூடமே கிடையாது. பெண்கள் வெளியே போய் படிக்கவே வாய்ப்பு இல்லை. 200 வருஷத்துக்கு முன்னாடி
கணவர் இறந்து போனா அவரை எரிக்கும் போது அந்த நெருப்புலையே கொண்டாடி தூக்கி உயிரோட போட்டு கொளுத்துவான். உடன்கட்டை ஏறுதல் என்கிற சதி என்கிற மிக மோசமான ஆண் ஆதிக்க சமூகம். ஏன்டா அப்படி போட்டு உயிரோட பொம்பளை எரிக்கிறீங்கன்னு கேட்டா அந்த கணவன் சொர்க்கத்துக்கு போகணுமா, அதனால எரிக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி எப்படி தேர்ந்தெடுத்துக்கா பாருங்க. அந்த ஆண் ஆதிக்க சமூகம் இங்க இருந்து மாறி இல்லை, டிசைனா இருக்கு, வேற வேற வடிவத்துல இருக்கு. இன்னும் முழுசா மாறல, இன்னும் முழுசா எங்கேயுமே மாறல. அந்த ஆணாதிக்க சமூகம் சொல்லுது, நீ குறைச்சலா ட்ரெஸ் போட்டாதான் என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருப்ப. அப்ப இந்த சூழ்ச்சிக்கு அடிமையா இன்னைக்கு இருக்க தலைமுறை பிள்ளைகள் பர்தா போட கஷ்டப்படுறாங்களே, கஷ்டம் ஆகுது. ஆமா, அதைத்தான் செய்யுது. இப்ப இது இல்லாம உட்காந்து பேசினா கொஞ்சம் நல்ல காத்தோட்டமா தான் இருக்கும், அப்படிதானே? கொஞ்சம் வேர்த்து இருக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா வீட்டுல எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம், ஆமா தானே? கபூர்ல கசகசான்னு இல்லாம இருக்க என்ன செய்வீங்க? கபூர்ல ஒரு வாழ்க்கை உண்டுதானே? அங்க உங்களுக்கு வெக்கையா இருக்குமே, ஏசி இருக்காது, ஃபேன் இருக்காது, காத்தோட்டமா இருக்காது, என்ன செய்வீங்க? கபர் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்று நம்பக்கூடியவர்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும். அங்க என்ன செய்வோம்? நீங்க இங்கே அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லா கொடுத்த ஷரியத்தை ஃபாலோ பண்ணி இங்க நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்குவான். அழகா அல்லாஹ் தாளாடி தூங்க வச்சிருவான். குழுன்னு இருந்துட்டு நம்ம மேலே ஏறி வருவோம் மறுமைக்கு, இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஆசைப்படுவோம், நியத்து வைப்போம். கேட்டியான்னு அல்லாஹ் கேட்க போறேன். நீ எப்பவும் கேட்டா நான் தரப்ப போறேன், நீ கேட்டியா? கபர் வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு என்று நம்பக்கூடியவர்கள் நிச்சயமா இங்க பயந்து நம்ம பேணுதலா இருக்கும். மக்ஷர் என்ற ஒன்று உண்டு, மீசான் தராஸ் என்ற ஒன்று உண்டு, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்ற உண்டு, அதுல கருவேல முட்கள் உண்டு, அதுல கிளிபடாம எப்படியாவது தாண்டி போகணும். இப்படியெல்லாம் அச்சம் கொண்டிருந்தோம்னா நம்ம இங்க ஒழுக்கமா இருப்போம், நல்லபடியா இருப்போம், பேணுதலா இருப்போம், ரசூல்லா கொடுத்த சரியத்தை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம எப்படி ரசூல்லாவை முழுமையாக நேசித்தவர்கள் ஆகும்? ரசூல்லா சொன்னதே கேட்கல, நம்ம எப்படி முழுமையாக ரசூலை நேசித்தவர்கள் ஆகும்? நாளைக்கு மௌஷரில் நிற்கும் போது நமக்காக பரிந்துரையை கொண்டு வந்து என்னுடைய உம்மத் அவங்களோட பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவங்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க மட்டும்தானே வர முடியும், வேற யாரும் பிரயோஜனப்பட மாட்டாங்கல்ல. அப்ப பிரயோஜனப்படாத ஆட்களுக்காக ரசூலா விட்டு கொடுத்துட்டோம். நீ கேட்டா என்ன சொல்றீங்க? அல்லாஹ் நாளை கேட்கும்போது, ரசூல்லா நாளை கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க? எதுக்குமே ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில சமூகம் இருக்கிறது, ஆனால் நமக்கு என்ன அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற நினைப்பு. அல்லாஹ் மன்னிச்சிருவான், ஆனால் நாம் என்ன மாதிரியான ரசூலின் பரிந்துரையை பெறுவோம்னு வச்சுப்பாங்க. ரசூல்லா சொல் பேச்சு கேட்ட நல்ல பிள்ளைகளா இருந்தா ரசூல்லா பரிந்துரை செய்வாங்க. நம்ம சேட்டை பண்ண பிள்ளைகளா இருந்தா ரசூல்லா என்ன செய்வாங்க? 99 வகையான சுவனங்கள் இருக்கான். ஒரு சொர்க்கத்துக்கும் இன்னொரு சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நட்சத்திரத்துக்கும் உள்ள தொலைவம் யோசிச்சு பாருங்க. 99வது சொர்க்கத்துக்கு போயாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டோம். 98க்கு போகணும்னா இந்த பூமியை விட மிக கடினமான விடயங்கள் நடந்து ப்ராசஸ் ஆனாதான் 98க்கு போக முடியும்னு அல்லாஹ் ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு வைங்க. இப்போ நமக்கு தெரியல, அவங்க அல்லாஹ் 99 வகையான சொர்க்கம் வச்சிருக்கான்றதுலேருந்தே தெரியுது யார் எங்கே போட போகிறான் அப்படின்னு. அதுக்கு அங்கே போய் கஷ்டப்படுறதுக்கு, படாத பாடுபடுறதுக்கு பேசாமல் இந்த பூமியிலே ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்டு வாழ்ந்து ஃபர்ஸ்ட் இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போய் பிடிச்சிக்கலாமா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப என்ன செய்யறது? நிறைய தான தர்மம் செய்யுங்கள். 2 விஷயம்தான், மகர் உட்பட எல்லா சரியத்தையும் உடைச்சதுக்கு பரிகாரம் 2 விஷயம்தான். 1, நிறைய தான தர்மம் செய்யுங்கள். 2வது, தொடர்ந்து நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்யுங்கள். நான் நிறைவு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறேன். தயவு செய்து ரசூல்லாவை உயிருக்கு அதிகமாக நேசியுங்கள். அப்படி நேசித்தால் நாம் வெற்றியாளர்கள். இந்த சமூகம் நம் மீது கொட்டக்கூடிய குப்பைகளுக்கு தலை கொடுக்காதீர்கள். ரசூல்லா இதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன இப்படி செய்றீங்கன்னு எதிர்த்து நில்லுங்க. அதுவும் குறிப்பாக பெண்களின் சமூகம் இந்த விழிப்புணர்வை அடைஞ்சிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், எந்த கவலையும் இல்லை, சமூகத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாகும். அதனால இங்க வராத பெண்களுக்கு இந்த செய்தியெல்லாம் ஏற்றி வைங்க. இதெல்லாம் பேசினாங்க, இதெல்லாம் சொன்னாங்க, இந்த நோட்டீஸை கொடுத்தாங்க, நீ வரல, நான் போய் கேட்டு உங்ககிட்ட இந்த தகவலை சொல்றேன் அப்படின்ற செய்தியை வராத உங்கள் பகுதி மக்களுக்கு ஏற்றி வைங்க.